நமக்கு தெரியாத எல்லா உலக விஷயமும் தெரிஞ்ச ஒரே இனம் என்றால் மாணவர் இனம்தான். அவங்களுக்கு புரியாதே கிடையாது. நாம என்னமோ நினச்சிக்கிட்டு படிக்கிற பையங்களாச்சேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அன்றைக்கி ஒரு பயல்கிட்ட கேட்குறேன், எங்கள் ஊரில் எனக்கு இந்த ஃபோட்டோ எடுக்க தெரியாது. அதில் ஒரு பயல்கிட்ட கேட்குறேன், இதில் எப்படிடா செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து பதிவு பண்ணுறதுன்னு கேட்குறேன். அதுக்கு அவன் சொல்கிறான், உள்ளே பூந்து பார்க்கணும் சார்மா. நான் உள்ளே பூந்து எப்போ வர்றது? ஒன்றும் இல்லை. அன்றைக்கி சயின்ஸு பாடம் நடத்திக்கிட்டு ஒரு பயல்கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்தி வச்சு, முனிசாமி இங்கே வாடாண்ண. என்னன்னா, இந்த ஒளி எங்கேருந்துரா வந்துன்னு கேட்டேன். சொல்லணும்ல, அங்கேருந்து வந்தான். இன்னும் ஊதுனான். ஏன்டா ஊதுறன்னு கேட்டதுக்கு, இது எங்கே போச்சுன்னு சொல்லு, நான் எங்கே இருந்து திரும்ப வந்ததுன்னு சொல்கிறேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் பக்கமே போகிறது கிடையாது. இன்னைக்கெல்லாம் நாங்கள் அத்தனை பேரும் வாத்தியார் தான். எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு ஏன் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு ஊராக ராத்திரி பூரா விடிய மேளம் கட்டி பாடுறோம்னா என்ன காரணம் நினைக்கிறீங்க? எங்கள் பள்ளிக்கூடத்துலாம் கிளாஸில் பாடம் நடத்தும் போது ஒரு பேரும் கேட்க மாட்டான். இங்கேயாவது 2 பேர் கை தட்ட மாட்டாங்களான்னு தான் வந்துட்டு அருமையா அன்றைக்கி ஒரு பயலை பார்த்து கேட்குறேன், என்ன சாமர்த்தியம் தெரியுமா பையங்க? 3 நாள் லேட்டாக வந்தான். 3ஆவது நாள் குச்சி எடுத்தேன். அப்படி குச்சி எடுத்தேன்ல, அவன் என்னை பார்த்து விளையாடாதீங்க சார்மா. நான் குச்சி எடுத்தது அவனுக்கு விளையாட்டாக இருக்குதான். அப்படி ஓங்கடம் பாரு. வரும்போது ஹெட் மாஸ்டரை பார்த்துட்டு தான் வந்தேம்மா. நான் குச்சியை கீழே போட்டுவிட்டேன். ஹெட் மாஸ்டரே பார்க்குற அளவுக்கு வெயிட்டான பாத்தியாக இருக்கானா, இவனை போய் எதுக்கு அடிச்சுவிட்டு நம்ம ஹெட் மாஸ்டர்கிட்ட டோஸ் வாங்குவானான்னு, சரி உள்ளே போ, இன்னும் லேட்டாக வராது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்டு 3/4 மணி நேரம் பாடத்தை நடத்திட்டு வெளியில் வந்து அவனை கூப்பிட்டேன். இங்கே வேலை என்ன வரும்போது ஹெட் மாஸ்டர் பார்த்தியா? ஆமாம். என்ன சொன்னார்? ஒன்றும் சொல்லலையே. பின்ன ஹெட் மாஸ்டரை பார்த்தேன்னா நான் உள்ளே வந்தேன், உள்ளே உட்காந்துருந்தாரு, பார்த்துக்கிட்டு வந்துட்டேன். எப்படி கொண்டு போகிறான் பாரு. இந்த சாமர்த்தியம்லாம் பையங்களுக்கு தான் உண்டு. அருமையான பாடல். இப்பெல்லாம் இவங்க நிலவரம் என்ன ஆகுதுன்னே தெரியல. ஆனாமா முத்தமிழ் மன்றம், இந்த மன்றம் முத்தமிழ் இலக்கிய பேரவை, கவிஞர்கள் நெல்லை ஜெயந்தா, தஞ்சை இனியன், நம்முடைய அண்ணாச்சி எல்லாருமே உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனால் தமிழ் விளையாடுச்சு. கண்ணதாசன் காலத்தில் தமிழ் விளையாடுச்சு. சித்து விளையாட்டு நடத்துனவன் கண்ணதாசன் தான். ஒரே பாடல்ல 38 இடத்துல ஒரே வார்த்தையை திருப்பி போட்டான் கண்ணதாசன். எங்க ஜெயந்தா எனக்கு தெரிஞ்சிருச்சு என்ன பாட்டுன்னு. ஒரே வார்த்தையை 38 இடத்துல திருப்பி போட்டான். ஒரே பாட்டுக்காக, எம்ஜிஆருக்காக. எந்த பாட்டு, எந்த வார்த்தை தெரியுமா? ஆட 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 விளையாடணும். தென்னை மரத்தோப்பாக தேவார பாட்டாக புன்னை மரத்தோச்சோரியே சின்னவளே நீயாடு கண்டாங்கி நீனாட கண்ணிமனம் நானாட 2 பக்கம் நானாட சொந்தமே நீயாடு சொந்தமே நீயாடு கட்டோடு குடலாட ஆட கல்லுண்ட வண்டாராடு. வாலி பார்த்தார், நீ மட்டும் தான் போடுவியா? நான் போடுறேன் பாரு. அதே மாதிரி எம்ஜிஆருக்காக வளையல்னு போட்டான மனுஷன். பொண்டாட்டி புருஷன் 2ஆக இருந்தா 3ஆக செய்ய வளையல். சில சித்தான உடம்பு 10ஆக இருந்தா 1ஆக செய்ய வளையல். மாமனார மாமியார சாமியார மாத்தி விட மந்திரிச்சு தந்த வளையல். கொண்டு வர கூடாத வந்தவர் கல்யாண பொண்ணு. இனிமே வருமா? இன்னைக்கு இந்த மகாராஜா கேட்டது மாதிரி இன்னைக்கெல்லாம் பாட்டா? ஒரு பாட்டு, புனிதமான காதல், எச்சரிக்கை காதல். காதல் பாட்டு பாடுறான், அந்த பொண்ணு நெருங்கி வரா, இவன் இன்னும் விலகி போறான். அவ ரொம்ப நெருங்கி வர்றா, அவளை பத்தி புகழ்ந்து பாடுறான். உலகத்துல 1000 பேரை பார்த்துட்டண்டி, ஆனா உன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெருமை வேற யாருக்குமே இல்லடா. இல்லை தெய்வீக காதல் இல்லை. பாடி காட்டுறேன் பாரு, அப்பதான் தெய்வீகமானு தெரியும். எந்த பெண்ணிடம் இல்லாத ஒன்று ஒரு பெருமை, ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய முழு பெருமையும் அந்த பிள்ளை இதான் தெரியுது. அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது. அவ சொன்னோன்னு நெருங்கி வர்றா, 2 அடி தள்ளியே நில்லுன்றான். ஏன் அப்படின்றான்? அதை அறியாமல் விடமாட்டேன், அது வர ஒன்ன தொட மாட்டேன். பயப்படுறான். என்னடான்னா இவனுக்கு கிடைச்ச நியூஸ் அவளுக்கு எய்ட்ஸ்ன்றான்.
என்னமோ போகுது வந்துக்கிட்டு இருக்குது. 4 நாளைக்கு மேலே சில படம் வந்தது மாதிரியும் தெரியல, போனது மாதிரியும் தெரியல. ஆயிரக்கணக்கான சினிமா உலகம் வந்து நல்ல தமிழுக்கு பண்பாட்டுக்கு ஏதாவது உண்டா அப்படின்னு இவர் கேட்டிருக்கிறாரு. இப்போ வரக்கூடியவர் நீங்கள் அடிக்கடி தொலைக்காட்சியில் கலக்க போகுது யாரு, மக்கள் அரங்கம், அரட்டை அரங்கம் எல்லாத்துலேயும் இவர் கலக்கிட்டு இருக்கிறவர் பாண்டிச்சேரி புள்ள. வாங்க அப்படின்னு. அதாவது பையங்க கை தட்டுற சத்தம் போகிறது என்னன்னா, இவங்களாவது நம்மளுக்காக பாட்டு பாட மாட்டாங்களான்னு ஏக்கத்தோட கை தட்டுறது மாதிரி தெரியுது. இந்த மைக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு அனுபவப்பட்ட பழைய பாட்டுக்காரங்க தான் உங்களுக்கு வரும்படியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஹலோ செக். ஹலோ. மீன்னா முள்ளு இருக்கணும், மீன்னா முள்ளு இருக்கணும், ஊத்தங்கரை ரசிகர்கள்னா தில் இருக்கணும் நடுவர்களே. அப்படி யாருக்கிட்ட இப்ப நீ பேச ஆரம்பிச்சோட தான் அந்த பையன் சொல்றான், பட்டிமன்றமே இப்பதான்டா ஸ்டார்ட் பண்ணிருக்கானோ போட்டுக்கிட்டா. கோல்டுன்னா தங்கம், கோல்டுன்னா தங்கம், பெண்கள்னா சிங்கம் உட்கார்ந்திருக்காங்க நடுவர்களே. எல்ஐசினா ஹைட், எல்ஐசினா ஹைட், எங்க தங்க சிங்கங்கள்லாம் தனி வெயிட் உட்கார்ந்திருக்காங்க. பேச்சுன்னா இப்படி இருக்கணும். முறைய ஆரம்பிக்கல நடுவர்களே. முத்து கடல் பதித்து 3 நெறி வளர்த்து கட்சி கலைமிகுந்த தாயகமே, கற்றன் கரை மீது கரங்களில் விளையாடும் காவலன் தன் பாண்டி வையகமே, நதியில் விளையாடி உன் மடியில் தவழ்ந்த தமிழ் தாயின் தலைமகன் கூத்தன் இருந்தான், குரலரசன் இருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கிய கம்பர் இருந்தார், வயதான குரல் பாட்டி அவ்வை இருந்தாள், அரசியலும் குதூகலமாய் பிடச்சூட நாடறிந்த புகழேந்து எங்கிருந்தான், நக்கீர நன்னாக நவச்சலை உன்சாத்தா நோகூர் மாசாத்தி சிலம்படுத்த கப்போன் காவலர்கள் மூருமே காத்திருந்த வளவல் காவலன் நான் நம்பி பாட்டெடுத்து நம்பி எத்தனை பேர் அத்தனை பேரும் மொத்தமாய் சேர்த்து யாப்பிலா பாடலினும் யார் தரும் கவிதையினும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பிலா தமிழஞ்சில் காலமெல்லாம் வீற்றிருக்கும் மூப்பிலா முத்தமிழுக்கு நண்பார்ந்த வணக்கம். இப்பதான் கை தட்டு, ஜோரா கை தட்டுங்க. நல்லா கை தட்டுங்க. இதுக்கப்புறம் தான் அந்த புள்ள கம்பியில நடக்க போகுது. நான் கம்பியில நடக்க போறேன். தேவகோட்டை மகாராஜன் சார் வளையத்துல நுழைவர். அவ்வளவு பெரிய வளையம் இரும்பு கடையில இல்ல. தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நிலடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கோடான கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை எழுதின பாட்டு இந்த பாட்டு. ஆமா. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இப்ப அவர் உயிரோடு இருந்திருந்தாருன்னா அந்த பாட்டை கிழிச்சு போட்டுவிட்டு வேற மாதிரி எழுதிருப்பாரு. எப்படி? தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் இல்லடான்னு எழுதிருப்பாரு. காலம் மாறி போச்சுங்க. ரேஷனுக்கு போனா பருப்ப காணோம், ரேஷனுக்கு போனா பருப்ப காணோம், கோயிலுக்கு போனா செருப்ப காணோம், ஹாஸ்பிட்டலுக்கு போனா உறுப்ப காணோம், பல சாமி ஆட்டம்னா கற்ப காணுங்க. அங்கதான் காணும்னு தெரியுது இல்ல. நம்ம ஆம்பளைகள் யாராவது வீணா போறான் ஐயா. அவர் பாட்டும் பேசாம உட்கார்ந்துருக்காரு, நீங்க தான் போய் அம்முன்னு அம்மி போட்டு அவரை உள்ள தள்ளுறது. ஏதாவது ஒரு மாற்றம் வரும்னு பார்த்தா இந்த மாதிரி ஆகி போச்சுங்க. ஐயா வணக்கம், அண்ணி வணக்கம், வணக்கம் வணக்கம், இங்கு வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம், இங்கு வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம், காலையில எழுந்திருச்சு அடுப்பு கட்ட மல்லு கட்டி சோறாக்கும் பெண்களுக்கு வணக்கம், டீ கடையில் மல்லு கட்டி நாட்டு நடப்பு பேசி வரும் நம்ம ஊரு அண்ணனுக்கு வணக்கம். ஐயா வணக்கம், அண்ணி வணக்கம், வணக்கம் வணக்கம், இங்கு வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம், இங்கு வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம், மொட்டை மொட்டை ஊரு சுத்தி டீச்சர் கிட்ட மாட்டிக்கிட்ட பள்ளிக்கூட பசங்களுக்கு வணக்கம், புத்தகத்தை பாசம் பண்ணி அதிக மார்க் வாங்கி வரும் பள்ளிக்கூட பெண்களுக்கு வணக்கம். ஐயா வணக்கம், அண்ணி வணக்கம், வணக்கம் வணக்கம், இங்கு வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம், இங்கு வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம், காலேஜுக்கு மட்டுப்பட்டு மார்னிங் ஷோ போய் வரும் கல்லூரி பசங்களுக்கு வணக்கம், பீஸ் கட்ட பணம் வாங்கி பியூட்டி பார்லர் போய் வரும் கல்லூரி பெண்களுக்கு வணக்கம். ஐயா வணக்கம், அண்ணி வணக்கம், வணக்கம் வணக்கம், இங்கு வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம், இங்கு வந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டேன். சொல்லிட்டேங்க. இதுல கடைசியா சொன்னிய காலேஜுக்கு பணம் கட்டணும்னு இந்த பொம்பளை பிள்ளைகள் பணத்தை வாங்கிட்டு போய் காலேஜில் பணம் கட்டாம பியூட்டி பார்லர்ல போய்
முடி திருத்துது, அது அந்த பிள்ளைகளுக்கும் வணக்கம். இருக்கிறதே அரை அடி, அதையும் போய் அப்படியே பிசிறுலாம் போட்டு உள்ளே போகும்போது பொண்ணா போகுது, வெளியில் வரும்போது தென்னாப்பிரிக்கா நீக்குற மாதிரி வருது. அந்த பிள்ளைகளுக்கும் வணக்கம். ஆனால் அப்போ கொடுத்தான் நம்ம பாட்டேன், அப்போ கொடுத்தான். பூ முடிந்த கூந்தல் பழைய நீளம் இருக்குதா, இப்ப பொம்பளைங்க எல்லாத்துக்கும் புருவம் இருக்குதா, கழுத தெரிஞ்சு கட்டரு பாச்சு நாட்டுல, இப்ப காரியத்தை அவளை பார்க்கிற வீட்டுல வந்தாங்கல்ல மகாராஜன் சார், உங்களை பத்தி ஏதோ லைட்டா வர்ணிச்சாங்களா? இல்லையே. ஒரு கட்டிங் வரிகள், ஒரு குவார்டர் வரிகள், ஐயா, ஒரு ஆஃப் வரிகள், ஒரு ஃபுல் வரிகள் வர்ணிச்சாங்களா? நீ பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கணும்னு எனக்கு தெரியும். பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கும் பெருசா என்னங்க பெரிய வித்தியாசம்? என்ன ஒரு 33 ரூபா தான் வித்தியாசங்கிறான், அவ்வளவுதான். ஒரு விறுவிறுப்பு தானே நடுவுல வித்தியாசம். நான் ஏன் தெரியுமா பாண்டிச்சேரியில இருந்து ஊத்தங்கரைக்கு வந்திருக்கிறேன்? உங்க அழக வர்ணிக்கதான். என்ன மகராஜு, ஏன் அழக வர்ணிக்கிறது? ஒரு அழக வர்ணிக்கணும்னா இன்னொரு அழகால தானங்க முடியும். இப்ப வர்ணிக்க வாடடு. கார்குழல் கண்ணனே, இப்பட்டிமன்றத்தின் மன்னனே, அழகான பெண்களுக்கெல்லாம் அண்ணனே. இத நீ சொல்லாமலே இருந்துடலாம். ஆமா, என்னங்க சிம்மாசனத்தில் அமைந்த சிங்கமே, சேதாரம் இல்லாத தங்கமே, கருத்து போகாத முலாமே, கண்ணாடி போடாத கலாமே, கண்மூடி பழக்கங்கள் மின்மூடி போக செய்வது உங்கள் விந்தை, இரவெல்லாம் முடித்து தீர்ப்பு சொல்வதில் நீங்கள் ஒரு ஆந்தை. என்ன நீ மேல கொண்டு போகும்போதே தெரியும் கீழே போட்டு உடைக்க போறேன்னு. சற்றே சரிந்த பார்வை ராயல், சைடில் இருந்து பார்த்தால் கமலஹாசன் சாயல், கொஞ்சம் தமிழின் நிறம் நீங்க அமலாபாலின் நிறம். ஐயா நடுவர வர்ணிச்சா இப்படி சொல்லுங்க ஐயா. ஆனா எப்படி தெரியுமா, புது பாட்டுல வாழ்ந்த கவிஞர்கள் நீங்க நெத்தியில வச்சிருக்கீங்களா பொட்டு, பொட்டுக்கே பாட்டு கொடுக்க முடியும்னா வாழும் கவிஞர்களால தான் முடியும் தெரியுங்களா? என் நெத்தி பொட்டுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பாட்டுக்காரங்க பாட்டு போட்டுருக்காங்க. இருக்கு நடுவுல. அப்படியா? இப்ப நான் பாட பாட கை தட்டு எப்படி பறக்குது பாக்குறீங்க. பொட்டு வச்ச தக்க கொடா ஊருக்கு நீ மகடா, மக தட்டு தட்டு வணங்கி வரோம் சோராத தங்கரதா, அடமே தங்க தட்டி தங்க குட்டி தடக்கா 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 தடக்கா, ஓ பேர சொல்லோ தட்டி தட்டி தடக்கா 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 தடக்கா, பொட்டு வச்ச தங்க கொடா ஊருக்கு நீ மகடா, மக தட்டு தட்டு வணங்கி வரோம் சோராத தங்கரதா. சாப்பிட என்ன கூப்பிடு, மொய் வைக்க என் அண்ணனை கூப்பிடுன்னு தேவகோட்டை ராமநாதபுரத்திலேருந்து மகாராஜன் ஐயா வந்திருக்கிறாரு. எங்க ஊர்ல ஒரு வயசான கிழவன் சொல்லுவாரு, ஊரெல்லாம் ஓடு தாண்டி தண்ணி, பாத்ரூம்ல குளிக்க தாண்டி பண்ணி பேரு. ஆமா, என் புழுகு வண்டியில வருது, என் அப்போட்டு புழுகு பிளேன்ல வருதுன்னு பேசுறதா? எங்க ஊர்ல ஒரு வயசான கிழவி சொல்லுவோம், உங்களெல்லாம் குழியில தள்ளி வெளியில மாரடிக்குங்க. ஆமா, கும்பகோணத்துல கோலம்பட ஊத்தங்கரையில இருந்து குடிஞ்சிட்டு வந்தாங்களா அந்த மாதிரியா? எங்கோ போற மாதிரியாத்தா என் மேல வந்து ஏறாத்தான் நான் பேசுமா நீ கேக்குறவன் கேன பையில தான் கேஆர் விஜயா கூட கேடிவி தெரியும் பேசுறதா? நானும் போட்டு தான் பார்த்தா நோ சிக்னல்னு வருது.